அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பட்டிமன்றமாக கூடியிருக்கின்றோம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு திராவிட மாடல் அரசு ஆரியத்தை எதிர்க்கிறதா அரவணைக்கிறதா என்கின்ற தலைப்பில் நாம் இப்போது கூடியிருக்கின்றோம். பொதுவாக திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சியானது ஆரிய எதிர்ப்பை முன்னிறுத்தியே அதனுடைய இயக்கங்களுடைய வளர்ச்சி இருக்கிறது. ஆகவே அதனுடைய வரலாறை நாம் பார்க்கின்ற போது இப்பொழுது ஆரியம் திராவிடம் என்கின்ற கருத்தை தாண்டி, ஆரிய திராவிடம் என்பதை தாண்டி தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தியல் இன்றைக்கு மேலோங்கி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த திராவிடத்தை பற்றி, ஆரிய திராவிட அந்த எதிர்ப்புகளை பற்றி விவாதிக்க வேண்டிய கால கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்கின்ற விதத்தில் இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். இந்த தலைப்பையொட்டி விவாதிப்பதற்காக வந்திருக்கின்றவர்கள் திராவிட மாடல் அரசு ஆரியத்தை எதிர்க்கின்றது என்கின்ற தலைப்பில் முல்லை நில தமிழர் விடுதலை கட்சியினுடைய நிறுவனர் கரும்புலி கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா ஈசாக் அவர்கள் வந்திருக்கிறார். அவரையும் நாம் வரவேற்போம். அடுத்ததாக கந்தசாமி பனை ஓலை யூடியூப் சேனல் நிறுவனர் வந்திருக்கிறார். அவரையும் நாம் இந்த பட்டிமன்றத்துக்கு வரவேற்போம். திராவிட மாடல் அரசு ஆரியத்தை அரவணைக்கிறது என்கின்ற தலைப்பில் பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பசும்பன் பிரபாகரன் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் நாம் வரவேற்போம். மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சத்யா செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் நாம் இந்த பட்டிமன்றத்திற்கு வரவேற்போம். அதேபோல மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆகோ தங்கவேல் அவர்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். இப்பொழுது நேரடியாக நாம் பட்டிமன்றத்தினுடைய விவாத தலைப்பிற்கு போவோம். திராவிட மாடல் அரசு ஆரியத்தை அரவணைக்கிறது என்கின்ற தலைப்பில் பேசுவதற்கு பசுமன் பிரபாகரன் அவர்களை அழைக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வீட்டிருக்கின்ற சமர் வலையொலியினுடைய நிறுவனர் அன்பு தம்பி ராஜ்பாண்டியன் அவர்களுக்கும், இந்த திராவிட மாடல் அரசு ஆரியத்தை எதிர்க்கிறதா அரவணைக்கிறதா என்கிற இந்த பட்டிமன்றத்திலே திராவிட மாடல் அரசு ஆரியத்தை எதிர்க்கவில்லை, அரவணைக்கிறது, அதுவும் ஆரியமாகவே மாறிவிட்டது என்கிற தலைப்பிலே பேசுவதற்காக என்னோடு வந்திருக்கின்ற நாம் தமிழகத்தினுடைய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தங்கை சத்யா செல்வகுமார் அவர்களே, அதை போல ஆரியத்தை அரவணைக்கிறது என்கிற தலைப்பிலே என்னோடு பேச வந்திருக்கிற மாநில கொள்கையாளர் அன்பு தம்பி ஆகோ தங்கவேல் அவர்களுக்கும், அதை போல திராவிட மாடல் ஆட்சி ஆரியத்தை எதிர்க்கிறதே என்கிற தலைப்பிலே பேச வந்திருக்கிற அன்பு தம்பி முல்லை நில தமிழர் விடுதலை கட்சியினுடைய நிறுவன தலைவர் கரும்புலி கண்ணன் அவர்களுக்கும், அன்பு சகோதரி மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா ஈசாக் அவர்களுக்கும், அன்பு தம்பி பனையோலை வலையலுடைய உரிமையாளர் இரா கந்தசாமி அவர்களுக்கும் நன்றி கூறி, இப்பொழுது திராவிட மாடல் அரசு ஆரியத்தை அரவணைக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், திராவிடம் என்பதே ஆரியத்தை எதிர்ப்பதுதானே, ஆரியத்தை எதிர்ப்பதனுடைய தத்துவத்தை கொண்டதானே திராவிட மாடல். ஆனால் நீங்கள் ஆரியத்தை அரவணைக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, இதில் என்ன நியாயம் என்று கேட்கலாம். திராவிட மாடல் என்பது, திராவிடம் என்பதும் தமிழ் இல்லை, மாடல் என்பதும் தமிழ் இல்லை. திராவிடம் என்பது சமஸ்கிருத சொல், மாடல் என்பது ஆங்கில சொல். அப்படி என்றால் இந்த திராவிடம் என்கிற சொல் எதை குறிக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால், அது திராவிடத்தை எப்படி அரவணைக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். திராவிடம் என்பது சமஸ்கிருத சொல். அப்படி என்றால் சமஸ்கிருதத்தை தத்துவமாக கொண்டுதான் ஆரியம். அப்படி என்றால் அந்த ஆரியத்தினுடைய கூட்டாளி தான் திராவிடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படிப்பட்ட ஆரியத்தின் கூட்டாளி திராவிடம் என்பது எப்படி ஆரியத்தை எதிர்க்கும் என்பதுதான் நாங்கள் எழுப்புகின்ற கேள்வி. ஆகையினால் இது எந்த அளவுக்கு நாங்கள் ஆரியத்தை எதிர்க்கிறோம், சனாதனத்தை எதிர்க்கிறோம், சந்தனத்தை எதிர்க்கிறோம், நாங்கள் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற அனைத்து சக்திகளையும் எதிர்க்கிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த திராவிட மாடல் அரசு என்பது இந்த மண்ணிலே, தமிழக மண்ணிலே தொடர்ந்து ஆரியத்தை வளர்க்கிற விதமாகத்தான் செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. இந்தி எதிர்ப்பு என்றார்கள். இந்தி எதிர்ப்பு என்றால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இந்தியை எதிர்ப்பதற்கு ஒரு ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்றால் எதை ஏந்த வேண்டும்? தமிழை ஏந்திருக்க வேண்டும். இவர்கள் ஆங்கிலத்தை ஏந்தினார்கள். ஆகையினால் ஆரியத்தால், சமஸ்கிருதத்தால், இந்தியால் இவர்கள் ஆங்கிலத்தை வைத்து எதிர்த்தனுடைய விளைவாக இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் அழிவதற்குரிய காரணமாக அமைந்துவிட்டது. அதை போல இவர்கள் கடவுளை எதிர்த்தார்கள். ஆனால் இவர்கள் கடவுளை எதிர்த்து கடவுள் கடைசிக்கு ஆரியத்தினுடைய இந்து மத கோட்பாட்டிற்கு ஆதரவாக இந்த மண்ணிலே இருக்கிறது. ஆனால் உண்மையிலே இவர்கள் ஒரு தத்துவத்தை எதிர்க்க வேண்டுமென்றால், நாங்கள் ஆரியத்தை எதிர்க்கிறோம், ஆரியத்தினுடைய மொழியாக இருக்கின்ற, ஆதிக்க மொழியாக இருக்கின்ற இந்தியை எதிர்க்கிறோம் என்றால், தமிழ்நாட்டில் தமிழருடைய வாக்கு வங்கியை வாங்கிக் கொண்டு இவர்கள் தமிழ் மொழியை நிறுத்தியிருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் மொழியினுடைய வரலாறு இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற பேரறிஞர்களால் உலகின் முதன்மையான மொழி என்று இன்னைக்கு ஐரோப்பிய அறிவியலாளர்களால் இன்னைக்கு சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்கையில் இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பெருமை கொண்ட தமிழ் மொழியை இந்திக்கு எதிர்ப்பாக நிறுத்தி விட்டுவிட்டு இவர்கள் ஆங்கிலத்தை நிறுத்தின விளைவாக இந்தி என்கிற வாளால் தமிழ் அழிந்தது. அதே போல ஆங்கிலம் என்கிற கேடயத்தாலும் இந்த மண்ணிலே தமிழ் அழிந்தது என்பதுதான் இந்த நமக்கு கண்முன்னால் இருக்கின்ற நிதர்சனமான உண்மை. ஆகையினால் எவற்றையெல்லாம் நிறுத்த வேண்டுமோ அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் சம்பந்தமில்லாமல் நிறுத்துவதனுடைய காரணமாகத்தான் இந்த மண்ணிலே இன்னைக்கு ஆரியம் கோலோச்சு கொண்டிருக்கிறது என்பதை நடுவர் அவர்கள் தெளிவாக உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதை போல இந்த ஆரியத்தை இந்த திராவிடம் எதிர்த்தது, இந்த மண்ணிலே பிராமண ஆதிக்கத்தை ஒழித்தது, இந்த மண்ணிலே பிராமண ஆதிக்கத்தின் அடிப்படையாக இருக்கிற சாதிய கொடுமைகளை ஒழித்தது என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் சாதிய ஆதிக்க கொலைகள் எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிட ஆட்சி நாங்கள் தான் சமூக நீதியை காத்தோம், சாதியை ஒழித்தோம், இது பெரியார் பிறந்த மண், அண்ணா பிறந்த மண் என்று சொல்லிக்கொண்டு இந்த மண்ணிலே ஆரியத்தின் வளர்த்திருத்தான் இவர்கள் அதிகாரத்தில் இருந்தார்கள் ஒழிய ஒரு காலம் இந்த மண்ணிலே ஆரியத்தை எதிர்த்ததாக இல்லை. அதுவும் சமீபத்திலே இவர்கள் ஆரியத்தோடு ஒன்றாக கலந்து விட்டார்கள் என்பதற்குத்தான் சில செய்திகளை சொல்லுகிறேன். அதாவது சமீபத்திலே பெருமைக்குரிய பெருமகன் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய 2 நிகழ்வுகள், அதாவது வடக்கே கேதார்நாத்தில் இருக்கிற ஒரு ஆலய திறப்பு விழா நிகழ்வை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து கோயில்களில் திரைப்படமாக வெளியிட்டார்கள். அப்படி என்றால் நீங்கள் திராவிட மாடல் அரசு, நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம், ஆரியத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிற ஆரியத்தின் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த காணொலியை, கோயில் விழாவில் கலந்து கொண்ட காணொலியை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து கோயில்களில் நீங்கள் வெளியிடுவதற்கு நீங்கள் காரணமாக இருந்த ஒழிய நீங்கள் அப்படியே ஆரியத்தோடு ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைத்தீர்கள் என்பதுதான் நாங்கள் எடுத்து வைக்கிற வாதம். அதே போல இன்னொரு நிகழ்வு ஆதிசங்கருடைய சிலை திறப்பு விழா நிகழ்வு. அந்த நிகழ்வும் ஒளிபரப்பும் அந்த திரைப்பட நிகழ்வையும் தமிழ்நாட்டிற்கிற இந்து கோயில் அனைத்திலும் அவர்கள் ஒளிபரப்பினார்கள். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அதே போல கிறிஸ்துவ அமைச்சர் நிகழ்வை நீங்கள் ஒளிபரப்புகிறீர்களா? அரசு, தமிழ்நாடு அரசு, இந்த திராவிட மாடல் அரசு. அதே போல இஸ்லாமிய நிகழ்வுகளை ஒளிபரப்புகிறீர்களா? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் இந்த இஸ்லாமிய நிகழ்வுகளை அந்த சமீபத்திலே குஜராத்தில் நடக்கப்பட்ட அந்த படுகொலை நிகழ்வுகளை ஆவணப்படத்தை கூட வெளியிடுவதற்கு இந்த திராவிட மாடல் அரசு பயந்து கொண்டது. ஏனென்றால் அது ஆரியத்தோடு ஒன்றி கலந்ததனுடைய காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை, அந்த குஜராத்தில் நடந்த இனப்படுகொலை நிகழ்வை கூட ஒளிபரப்பதற்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதிலிருந்து தெரிகிறது இவர்கள் ஆரியத்தோடு ஒன்றிணைந்து கலந்து விட்டார்கள், கரைந்து விட்டார்கள்.
கரைந்து விட்டார்கள். ஆகினால் ஆரியத்தை ஒரு காலமும் இந்த திராவிட மாடல் அரசு எதிர்க்காது. ஆரியத்தை இந்த திராவிட மாடல் அரசு எதிர்ப்பு என்பது கேலிக்கூத்து. அது எதிர்க்கவில்லை. திராவிடம் என்பது ஆரியத்தோடு ஒன்றாக கலந்து விட்டது. அது எப்படி நிறுவனமாகும் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் சாதி மதங்களை கடந்து தமிழராக ஒருங்கிணைந்து போராடுகிற பொழுது அந்த ஆரியமும் திராவிடமும் ஒன்றாக சேர்ந்து தமிழர்களை எதிர்க்கும். அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த ஆரியமும் திராவிடமும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலிருந்து தெரிகிறது, இது திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் என்பது ஆரியத்தோடு ஒன்றாக கலைந்துவிட்டு அதை அரவணைத்து, அது கட்டி அணைத்து முத்தமிட்டு காலை கழுவி நக்கி குடித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த நிகழ்வில் இருந்து நான் சொல்லப்படுகிற செய்தி. ஆக நான் நடுவர் அவர்களே, இந்த திராவிட மாடல் அரசு ஒரு காலமும் ஆரியத்தை எதிர்க்காது. அது ஆரியத்தோடு ஒன்றிணைந்து விட்டது. ஆரியம் இது திராவிடம் என்பதே தெரியவில்லை என்பதை இந்த கருத்துக்களை வைத்து நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு பேச்சு. யதார்த்தமான நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்து பசுமன் அவர்கள் சிறப்பாக பேசியிருக்கிறார். ஆரியத்தினுடைய வேர் அப்படின்னு சொன்னா அது சனாதனம். அந்த சனாதனத்தை ஒடுக்குவதில் அல்லது சனாதனத்தை வேறறுப்பதில் திராவிடம் என்பது எந்த வகையில் நடந்துகிட்டு இருக்கு, உறவா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது தெளிவா சொன்னாங்க. இன்றைக்கும் சாதி ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் இந்த திராவிடம் எடுக்கல. மாறாக அரவணைத்து தான் போகுது அப்படிங்கிற வாதத்தை அழுத்தமா வச்சிருக்கிறாங்க. இப்ப இதுக்கு எதிர்ப்பு சொல்லணும், விடை சொல்லணும். திராவிட மாடல் அரசு ஆரியத்தை எதிர்க்கிறது என்கின்ற தலைப்பில் கரும்புரை கண்ணன் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் ஆடு மாடுகளோடு அமர்ந்து கொண்டு எவ்வளவு சுவாரஸ்யமா பேசலாம். ஆனா மாலை இருட்டிட்டு மைக்கு கையில கிடைச்சிட்டுனா அண்ணன் மாதிரி ஆளுகள்லாம் மேல பேசுற பேச்சாளர் மாதிரியே பொங்கிடுறாங்க. ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்னமோ இல்ல அதுக்கா நடுவரையா அண்ணன் பேசும்போது பட்டிமன்றது அவங்க முழுக்க இது பண்ணாங்களாம், அரவணைக்கிறான் திமுக. எங்க திமுக அரவணைக்குதான். எங்க திமுக எப்போதுமே ஆரியத்தை அரவணைக்காது, எதிர்க்கும். எப்படி எதிர்த்து தெரியுமா? ஒரு 5 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையில மயிலாப்பூர்ல பூணூல் போட்ட யாரு ஆரியம், பூணூல் போட்ட ஆரிய பார்ப்பவர்கள் 5 பேர் தண்ணீரில் தீர்த்தவாரி எடுக்கும்போது மூழ்கி செத்தார்கள். திராவிட அரசு நாங்க என்ன தெரியுமா செஞ்சோம்? திமுக சட்டமன்றத்துல அஞ்சலி செலுத்தணும். இதை தவிர எப்படி எங்களால நாங்க எதிர்த்திருக்கோம் பார்த்தீங்களா? இவரு என்னமோ பேசுறாரு. நாங்க 5 பேருக்கு இதுவரையில தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்று எத்தனையோ பேர் சாவுதான். அவ்வளவு பேர் சாவுக்கு நாங்க அஞ்சலி செலுத்தது இல்ல, கண்ணீர் அடிச்சது இல்ல. ஆனா 5 பூணூல் போட்டவன் செத்த உடனே எங்க திராவிட அரசு என்ன செஞ்சிருக்கு? எதிர்த்து அஞ்சலி செலுத்திருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க. சரியா, அதை விட்டுருவோம். இன்னொன்னு, நாங்க எப்போதுமே உணவு திருவிழா சென்னையில பல்வேறு நகரங்களை நடத்துவோம். யாரு அந்தந்த அமைப்புகள், தனித்தனி அமைப்புகள் உணவு திருவிழா நடத்துவோம். எங்க திராவிட அரசு எப்படி பிராமணத்தை எதிர்த்திருக்கு, ஆரியத்தை எதிர்த்து தெரியுமா? மாட்டுக்கறி எவனும் திங்க கூடாதியா, உணவு திருவிழால மாட்டுக்கறி கொண்டு வரக்கூடாதியான்னு சொல்லி எழுத்திருக்கோம். என்ன நீங்க சும்மா அண்ணன் பேசுறன்னு நீங்க அவருக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லி காத்துட்டு இருக்கீங்களோ? மாட்டுக்கறியை உள்ள கொண்டு வரக்கூடாது. இது நாங்க முழுக்க பிராமணத்தை எதிர்க்கிறோம், ஆரியத்தை எதிர்க்கிறோமா இல்லையா? திங்க கூடாது, மாட்டுக்கறி உள்ள கொண்டு வர விடாது. நாங்க சட்டம் போட்டோம், திட்டம் போட்டோம், கொண்டு வர விட்டோமா உடல். அப்ப நாங்க எப்படி ஆரியத்தை எதிர்க்கிறோம் பத்தியா எதிர்க்கிறோமா? 2வது ஆயிட்டா இன்னொன்னு சொல்லுதேன். எங்க ஐயா யாரு, எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் 70 வயசுல மண்டைய போட்டுருவோம்னு எந்த ஜோதிகாரன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அது ஐயா 100 வயசு வரை அவ அப்பா போல வாழணும், தொண்டையில ஓட்ட போட்டு திரவத்தை குடிச்சிட்டாலும் வாழணும். அது தமிழருடைய வாழ்த்துக்கள் இருக்கு. ஆனா அந்த அம்மா துர்கா அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் நடத்தணும், நடத்திட்டா ஐயா 98.9 வயசு வரைக்கும் வாழ்ந்துருவாருன்னு எவனோ சொல்லிட்டான். இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, எங்க அம்மா துர்கா அம்மாக்காக ஒரு கோயில அரசாங்கமே கும்பாபிஷேகம் நடத்தியா. எப்படி நாங்க ஆரியத்தை எடுத்து வந்துருமா?
பூணூல் போட்ட எல்லாத்தையும் வச்சு கும்பாபிஷேகத்தை நடத்தி நாங்க ஆரியத்தை எதிர்ப்பதில் முதன்மையான ஆளா எங்களை காட்டிக்கிட்டோமா இல்லையா? இப்படித்தான் எதிர்ப்பீங்களோ ஆரியத்தை? ஐயா, இதை விட யாரும் எதிர்க்க முடியும் இந்த இந்திய தேசத்துல? சொல்லுங்க பாப்போம். இப்படி திராவிட தேய்த்து வச்சிருக்கோம் பத்தில ஒண்ணு இல்லையா? முந்தானத்து எங்க ஐயா எசமா முதலாளி சென்னைக்கு வந்தாரா எப்படி எழுத்தம் பத்தில? ஆமா, எங்க எசமாங்களா ஐயா? எல்லாரும் கருப்பு கூடைய குடிச்சாங்க. ஆனா எங்க தமிழ்நாடு எப்படி ஆரியத்தை எதுக்குன்னு பாத்துக்கிடணும். நீங்க எங்க அண்ணன் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டுட்டு பேசக்கூடாது. வெள்ள கொடையில கூட கருப்பு இருக்க கூடாது. வெள்ள கொடைய புடிச்சு வரவேற்ற வரலாறு உலகத்திலே எங்க ஐயா திராவிட அரசு தான் எது செஞ்சது, எதிர்த்துச்சு. வெள்ள கொடைய புடிச்சு. அடுத்து வரவங்க எல்லாம் பேசுவாங்க, ஆதரிக்குதா அதெல்லாம் நம்பிடக்கூடாது. நீங்க செஞ்சுதான் நேத்து வந்தாரா? ஏன் நேத்து வந்தோன்ன எங்க ஐயா ஸ்டாலின் பின்னாடி கையை கட்டிட்டு எப்படி ஆரியத்தை தைத்தா தெரியுமா? ஏய் ஆரியம் உள்ள வந்துருமா அப்படின்னு எவ்வளவு திமுறா பின்னாடி கையை கட்டிக்கிட்டு மோடி உடனே கையை அப்படி புடிச்சுக்கிட்டு வந்துருவியா நீ என் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவியா, உன்னை எதுக்காக விட மாட்டேன் புடிச்ச புடி யாருக்காக தெரியுமா? அந்த புடியில 1000 அர்த்தம் இருந்துச்சு. இந்த ஸ்டாலின் ஐயா புடிச்ச புடியில 1000 அர்த்தம் இருந்துச்சு. ஆரியத்தை நாங்கள் இருக்கும் வரை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேங்கிற புடி உங்க புடி எங்க கைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி எழுத்தோம். நாங்க மட்டுமே தான் என் பையனை வர சொன்னோம்லயா? ஐயா அது வேற. அது வந்து எங்க அக்கா பேசுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய செய்திகள் படிச்சுட்டு வந்திருக்காங்க, கேட்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து நேற்று நடந்தே சொல்றேன். எங்க ஐயா மோடியோட காலில் மட்டும்தான் விழல, ஆனா அறைக்குள்ள விழுந்தாரா என்பது எனக்கு தெரியல. ஏன்னா நான் அறைக்குள்ள போல. என்னன்னா மகனையும் திராவிடத்தை ஆரியத்தை எதிர்க்க வைக்கல எங்க ஆளுதான் முதன்மையானவா இருக்காரு. ஏய் மகனே வாடா, ஆரியத்தை எதிர்ப்பதற்கு உன்னை தவிர ஆள் இல்லை, நான் செத்து போனோம்னா சொல்லி பையனையும் வர வச்சு எதிர்க்க வச்சாரு. பத்தில எங்க தங்கச்சியும் கூட்டு வந்து ஆரியத்தை ஏத்தோம்ங்க. ஏத்தோமா இல்லையா? அது ஏத்தோமா. இன்னொன்னு எச் ராஜான்னு ஒரு ஆரிய பார்ப்பனர் இருக்காரா? இருக்காரு. ஆமா, ஹைகோர்ட்டாவது மயிரான்னு சொன்னாரு. அதே இவ்வளவு சத்தமா பேச வேண்டிய இல்ல மயிர்னு சொல்லும் போது சத்தமா சொல்லுங்க. மைக்கு கம்மியா. ஆமா, வெளியில காக்க போகுது. நான் பேச்சாளர் ஆயிட்டணும். பத்தில அவங்க கூட சேர்ந்து எனக்கு இந்த இது வந்துட்டு ஐயா சொன்னாரா இல்லையா? எச் ராஜா இதுவரை கைது செய்யாம அவர் பாதுகாப்பா நடக்க விட்டு இந்த ஆரியத்தை நாங்க எப்படி எழுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தெல்லாம் பாக்கலையா? உங்களால முடியுமாங்க? உங்க எதிர்ப்பு ஃபுல்லா இப்படித்தான் இருக்குமோ? நாங்க ஆரியத்தை ஒரு காலமும் இந்த மண்ணில அனுமதிக்க மாட்டோம் ஐயா. சொல்லி முடிச்சிருந்த ஐயா. இன்னைக்கு இவங்க எல்லாம் சொல்லுதாங்களே, எல்லா கோயில்களிலும் இந்து அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட கோயில்கள் அனைத்து சமுதாயத்திலும் சாதியினர் அர்ச்சகரும் சொன்ன சட்டம் போட்டது யாரையா போட்டோம்? நீங்க தான் போட்டீங்க. நாங்க தான் போட்டோம். ஆனா ஒரு வேளை உள்ள விட்டோமா? எப்படி ஆரியத்தை ஏத்து பத்தில? இதுதான் எங்க திராவிட மாடல். ஆமா, நான் எப்படி ஏத்துருக்கோம்? பூணூல் போடாத எவனும் உள்ள போட்டு மணியாட்ட முடியாது, பூஜை செய்ய முடியாதுன்னு எப்படி ஆரியத்தை நாங்க எதுக்குறோம்? முதன்மையா இருக்கிறோம். யா இந்த அடுத்து தங்க பிச்சு வருவாரு கேட்டுக்கிறோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்க அவர் பேச்ச கேட்டுட்டு திருப்பி சொல்ல கூடாது. அதனால எப்பொழுதுமே இந்த நாட்டில் முதன்மை ஒண்ணு இல்லையா? ஒரு அமைச்சர் வடநாட்டுல போய் கோயில்ல போய் சாமி கும்பிட்டான். தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் சொல்லி அங்க உள்ள சாதிய சமூக கட்டமைப்புல தாழ்த்தப்பட்டவர். உடனே என்ன தெரியுமா அமைச்சர், மத்திய அமைச்சர் கும்பிட்டுட்டு வந்தோம்னா அங்க உள்ள பூணூல் போட்டவங்க என்ன பண்ணா தெரியுமா? கோயில சுத்தம் பண்ணி தண்ணியை விட்டு கழுவி 3 நாள் பூஜை பண்ணிருக்கான். எதுக்கு? தீட்டு போகணும், புனிதப்படுத்துறதுக்கு. ஆனா எங்க தமிழ்நாட்டுல அப்படி வச்சிருக்கோம் ஐயா. எவனையுமே கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி நாங்க வச்சிருக்கோம். எவனுமே போக கூடாது. நீ போனா தானே நான் சுத்தப்படுத்தணும். நீ தான் போகவே கூடாது. எங்க பெரியார், எங்க ஐயா தானே தலைவன் பெரியார்ல இருந்து தானே தலைவன் கலைஞர் வரைக்கும் உங்களெல்லாம் உள்ள போக விடாம வெளியே நிக்க வச்சு நாங்க ஆரியத்தை எப்படி எதிர்த்திருக்கிறோம் பத்தியெல்லாம். பூணூல் போட்டவனை தவிர கருவறைக்குள்ள வேற போக முடியுமாயா? அப்ப எங்களை தவிர திராவிடத்தை தவிர ஆரியத்தை எதிர்ப்பதில் இவர்கள் எல்லாம் தோற்றுவிட்டார்கள். நாங்கள் மட்டும்தான், இந்த திராவிட மாடல் அரசு மட்டும்தான் விஞ்சி நிற்கிறது. இன்னும் வரும் காலங்கட்டில் இன்ப நிதி வரைக்கும் நாங்கள் ஆரியத்தை வேறறுப்போம், கருவறுப்போம். ஆனால் எப்பொழுதும் தோளில் கை போட்டு அரவணைத்துக் கொண்டே அதை செய்வோம் என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு சமர் தொலைக்காட்சிக்கும் மற்ற ஊடகங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல அப்படின்ற கதையா கரும்புலி கண்ணன் அவர்கள் சிறப்பா பேசியிருக்கிறாரு. அதாவது திராவிட மாடல் அரசு ஆரியத்தை எப்படியெல்லாம் ஆதரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப நகைச்சுவையா பேசியிருக்கிறாரு. இப்போ இதுக்கு எதிர்ப்பு சொல்லணும்.
அடுத்து பேசுவதற்கு திராவிட மாடல் அரசு ஆரியத்தை அரவணைக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசணும். சத்யா செல்வகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். நடுவர் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். முல்லை நில தமிழர் விடுதலை கட்சி தலைவர் கரும்புலி கண்ணன் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படியெல்லாம் இந்த ஆரியத்தை எதிர்க்குதுன்னு அவங்க சொன்னதுல இருந்தே அழகா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு எதிர்க்குதுன்னு. அதாவது கரும்புலி கண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த திராவிட அரசு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வந்த பொழுது நமது முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின், அவங்க மகன் உதயநிதி ஸ்டாலின், அவங்க தங்கச்சி கனிமொழி எல்லாரும் போய் உன்போல நின்று ஐயாவை வெல்ல கூட, அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில கூட ஒரு கருப்பு பலூன் விடுறதுக்கு கூட அவங்களாவது அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு கூட இங்க அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆரியத்தோட ஒன்றி போயிட்டு, உண்மையிலே ஒரு படத்துல நீங்க பாத்திருப்பீங்க எல்லாரும், நம்ம அண்ணன் வடிவேலோட காமெடி பல வேடங்களை போட்டுட்டு எல்லாம் வருவாரு. வடிவேல் ஐயா வந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க, வடிவேல் ஐயாவை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் நீதான் எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க, முதல்ல கொண்டே மண்டையில இருக்கிற அந்த கொண்டே எடுப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ஸ்டாலின் ஐயா எத்தனை வேடம் போட்டு வந்தாலும் இங்க தெளிவாக தெரிகிறது ஆரியத்தோட அவரு ஒன்றி எப்படி போறாருங்கிறது. முதல் உதாரணம் தான் கரும்புலிக்கண்ணன் சொன்னதுல இருந்து நான் அதை எடுத்து சொல்றேன். இந்த வெள்ளக்கூடை கருப்பு வெள்ளக்கூடையை கூட அதாவது பிடிச்சிட்டு அவங்க நிக்கிறாங்க. ஏன்னா கருப்பு பலூன் விற்கிறதுக்கு கூட விடுறதுக்கு கூட இங்க தடை, எதிர்க்கவே கூடாது. யாரும் மோடி வர்றாங்கன்னா ஒரு எதிர்ப்பை யாரும் காட்டவே கூடாது. எப்படி இந்த பாசிச ஆரியம் எப்படி பாசித்த தான் எல்லாம் நிக்குமோ அதே போல எனக்கு கட்டுப்பட்டு நீங்க எல்லாரும் இருந்தே ஆகணும். இந்த தமிழர்கள், இந்த மக்கள் எந்த ஒரு விடயத்தையுமே எடுத்து பேசவே இங்க தடை, எதையுமே பேசிடக்கூடாது. பேசினா அந்த பாசிசம் என்ன பண்ணுமோ புடிச்சு உள்ள போட்டு எல்லாரையும் அடக்கி ஒடுக்குமோ அதே வேலையை இந்த திராவிட மாடல் ஆட்சியும் சிறப்பாக செய்து கொண்டிருக்குது. தேர்தலுக்கு முன்னால இவங்க அறிக்கை விடுறாங்க, ஒரு அறிக்கை, 7 தமிழர் விடுதலை, 7 தமிழர்களை நாங்க விடுதலை செய்து விடுவோம், உடனடியாக நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா 7 தமிழரையும் விடுதலை செஞ்சு சிறப்பா அவங்கவுங்க இடத்துக்கு நாங்க அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 7 தமிழர்ல 3 பேரை அனுப்பியாச்சு, 4 பேரை சிறப்பு முகாம் என்ற திருச்சியில இருக்கக்கூடிய அந்த சிறப்பு முகாம் என்ற அந்த கொடும் சிறைக்கு அனுப்பி அவர்கள் இந்த சிறையிலேயாவது ஏதோ கொஞ்சம் நடமாடிட்டு இருந்திருப்பாங்க, தனக்கு இஷ்டப்பட்டதை சாப்பிட்டு கொஞ்சம் உறவுகளை பார்த்தாவது கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி அவர்களை சிறப்பு முகாம்ல கொண்டு போட்டு இவ்வளவு தூரம் வதைப்பதற்கு என்ன காரணம் சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கு என்ன காரணம்? ஓனர் கோவிச்சுக்குவார்ல, நம்ம ஓனர் கோவிச்சுக்கிட்டாருன்னா நமக்கு பிரச்சனையா போறோம். நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்படாது. நம்ம சிறப்பா நிம்மதியா நம்ம பயணம், நம்ம ஆட்சி வந்ததே அதுக்கு தானே, கொள்ளையடிக்கணும், ஊழல் செய்யணும், மக்களை ஏமாற்றி உழைக்கணும். இது கண்துடைப்பு விஷயமாக எல்லாரையும் நாங்க விடுவிச்சாச்சப்பா, விடுதலை செய்தாச்சு. 7 பேரு பொட்டாம் பொதுவா பாக்குற நம்ம மக்களுக்கு என்ன நினைப்பாங்க, 7 பேரையும் விடுதலை செஞ்சாச்சு, அவ்வளவுதான். 4 பேருக்கு விடுதலைக்கு ஏன் இவர்கள் இன்னும் எந்த அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை, கோரிக்கை ஏன் வைக்கவே தயங்குறாங்க. இதை போராடுகிறவர்களை ஏன் ஒடுக்குறீங்க? போராட்டம் பண்றதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. இதுதான் இந்த நிலைமை. இதுல இருந்து அடுத்ததாக உங்களுக்கு நன்றாக விளங்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆரியத்தை எந்த அளவுக்கு ஆற தழுவி கொண்டு செல்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நீட்டு தேர்வை நாங்க ரத்து செஞ்சிருவோம் சொன்னாங்களா இல்லையா? ரகசியமே எங்க கிட்டதான் இருக்கு. அந்த ரகசியத்தை நாங்க வெக்கம், மானம், சூடு, சொரண உள்ளவனுக்கு தான் அதெல்லாம் தெரியும்னு சொன்னது யாரு? நம்ம உதயநிதி ஐயா. ஒரு முறைக்கு தனியா போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. தனியா போய் சந்திச்சாரா இல்லையா? போய் மோடிய போய் சந்திச்சு நான் வெளியில நாங்க அதை பத்தி பேசணும், நீட்டை பத்தி பேசணும் எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் இன்னைக்கு கேட்டா கூட கோப்பு ஆளுநர்கிட்ட போயிருக்கு. எங்க போயிருக்கு? ஆளுநர்கிட்ட போயிருக்கு. ஆளுநர் என்ன பண்ணாரு? ஆளுநர் யாரு நம்ம
அதாவது ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்படாமலே இருக்குது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படாமலே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கேட்டா இப்ப நீங்க கேட்டீங்கன்னா நாங்க அனுப்பியாச்சு, ஆளுநர்கிட்ட கொடுத்தாச்சு, அவங்க தான் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பவே இல்ல, திரௌபதி முர்முட்ட அனுப்பவே இல்ல அப்படின்னு ஒரு நாடகத்தை இங்க நடத்துவாங்க. கேட்டீங்கன்னா இதுதான் நடக்குது. இதே போன்று இதையும் தாண்டி இன்னும் எடுத்துக்காட்டுகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் முதலே சொன்னபடிதான் அவர்கள் கொண்டையை ஒருபோதும் மறைக்கவே இல்லை. இங்கே மிக தெளிவாக ஆரியம் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆரியம் அதாவது 1992 நம்ம பார்த்துட்டோம்ல. அத என்ன அதாவது நம்ம கலைஞர் ஐயா என்ன சொல்றாரு, கூட்டணி வைக்க போறாரு, ஆரியத்தோட கூட்டணி வைக்கணும். அப்ப மக்கள் கிட்ட என்ன சொல்லணும், வாஜ்பாயோட கூட்டணி வைக்கணும். கூட்டணி வைக்கணும்னா உடனே இவர் என்ன சொல்றாரு, ரைட் பர்சன் இன் த ராங் பார்ட்டி. எப்படி ஒரு நல்ல ரைட் பர்சன், நல்ல மனிதர் வந்து தவறான ஒரு இடத்துல இருக்கிறாரு, அதனால நாங்க ஆற தழுவிக்கிறோம். எப்படி இதே நிலைமை இன்று இதே ஸ்டாலின் அரசு இந்த முடிவை எடுக்காது என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்களேன் அன்பு மக்களே. அவர்கள் பண்றது எல்லாம் தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இதை நாங்கள் கூட நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் கூட முதலையே சொன்னோம். நாங்க பிஜேபி பி டீம்பாங்க, என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஆனா நாங்கள் மறுபடி மக்கள்கிட்ட எடுத்து சொன்னோம். இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒருபோதும் ஆரியத்தை எதிர்க்கவே எதிர்க்காது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியும் இந்த ஆரியமும் சேர்ந்துதான் எத்தனையோ தமிழர்களோட கோயில்கள்ல இருந்து சிலைகளை காணாமல் போகுது. அதுக்காக எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எத்தனை சிலைகள் காணாம போயிருக்கு? அந்த சிலைகள் காணாம போனதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஏன்னு கேட்டீங்கன்னா அத்தனை சிலைகளும் இந்த தமிழர்களோட சிலை. தமிழர்களை இவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்துவது மட்டுமே இவர்களோட நோக்கம். இவர்கள் ஒருபோதுமே அந்த திராவிடம் வந்து ஆரியத்தை எதிர்க்காது, ஆரியம் வந்து திராவிடத்தை எதிர்க்காது. ஏன்னா நமது ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அன்றைக்கே சொல்லிட்டாரு, ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுன்னு அறியாதவன் வாயில மண்ணுன்னு அன்னைக்கே சொல்லி முடிச்சிட்டாங்க. இதையே நீங்க தீர்ப்பா எடுத்து கூட சொல்லலாம் ஐயா. நன்றி, வணக்கம். திராவிட மாடல் அரசு ஆரியத்தை எப்படியெல்லாம் ஆதரிக்கிறது என்பதை சத்யா செல்லகுமார் அவர்கள் மிக அருமையாக விளக்கியிருக்கிறாங்க. பல்வேறு உதாரணங்களை வந்து சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வு பற்றி எல்லாம் வந்து சொன்னாங்க. அதே போல ஈழத்தமிழர் விடுதலையில வந்து எப்படியெல்லாம் வந்து நாடகம் ஆடுறாங்க இந்த திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுக்கு வந்து மறுப்பு சொல்லணும். திராவிட மாடல் அரசு வந்து ஆரியத்தை ஆதரிக்கிறது அப்படின்னு பேசிட்டாங்க, ஆரியத்தை எதிர்க்கிறது அப்படின்னு பேசணும். அவர் பேசுறதுக்கு சங்கீதா இசாக், மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரை பேச அழைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற எங்க அண்ணன்கள் எல்லாருக்கும், இதை கண்டு கழிக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அக்கா சத்யாக்கா வந்து நல்லா சொன்னாங்க. நாங்க வந்து ஆரியத்தை வந்து எதிர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அக்கா நாங்க எப்படிலாம் எதிர்க்கலன்னு நீங்க நினைக்கீங்க? நாங்க சிறப்பா எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க அப்படி ஒண்ணும் நாங்க அரவணைக்கலாம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா எங்க உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்து மோடி ஐயாவை போய் சந்திக்க போயிருந்தாங்க. ஆனா அங்க போய் என்ன நடந்ததுன்னா வெளியில யாருக்கும் நாங்க வந்து ரகசியம், அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம், ரகசியமா தான் வச்சிருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அங்க போய் நாங்க ஒரு அந்த மோடி ஐயா வந்து திடீர்னு ஒரு மொழி முடிச்சுட்டு வந்திருக்கோம். அதுல அவர் பயந்துட்டாரு. எப்படி எதிர்த்திருக்கோம் தெரியுமா? நாங்க இதெல்லாம் சாதாரணமாக்கா, அதாவது நம்மளாம் நேர்ல போய் நிக்கவே எல்லாரும் அப்படியே பயப்படுவாங்க. புகைப்படத்துல சிங்கத்தின் குகைக்குள்ள போன மாதிரி சிங்கத்தை எல்லாரும் போட்டோவில்தான் பாத்திருப்பீங்க. எங்க டைலாக் எங்க சூர்யான்னு சொல்லுவாங்களா, போட்டோவில பாத்திருக்கேன், நேர்ல பாத்திருக்கியா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டுடா, அதே மாதிரிதான் எங்க அண்ணன் நேர்ல போய் பாத்துட்டு வந்திருக்காங்க. அவ்வளவு சிறப்பா எதிர்த்திருக்கோம். நாங்க வேற யாராலையும் முடியாது, சிறப்பா நாங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மோடி ஐயா அங்க வந்தாங்க. ஆனா நாங்க எப்படி பண்ணணும், கருப்பு பலூனை மேல பறக்க விட்டு நாங்க எதிர்த்தோம். ஆனா
அண்ணே நாங்க எதிர்த்தோம்ல, ஆமா எதுக்கு அததானே நாங்க சொல்லுதோம். அதை எதிர்த்தோம்ல, அந்த தைரியம் இருக்கா? இருக்கு சிறப்பா நாங்க எதிர்த்தோம். இந்த தைரியம் யாருக்கு வரும்? இந்த வாட்டி ஏதோ வெள்ளை கூட ஓடிச்சு போன மாதிரி சொல்லிச்சு. ஆனா அது வந்து கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆள் இல்ல, அதானே பார்த்தேன். இதெல்லாம் கருப்பு கொண்டு இருப்பீங்களே. ஆமா, கூட கிடைக்கல. ஆமா, கடையில இல்ல. கடையில இல்லனே, கடையில இல்ல. ஆனா நாங்க வந்து ஒவ்வொரு முறையும் நாங்க எதிர்க்கிறத பாத்தீங்கன்னா, எங்க மக்கள்கிட்ட வந்து நாங்க வந்து தேர்தல் நேரத்துல வந்து நாங்க அததான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மக்களே, எதையுமே நம்பிராதங்க. திராவிடங்களை வந்து ஆரியர்களை வந்து நீங்க நம்பிராதங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினாதான் நான் அவங்களை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க மக்கள் எல்லாம் நாங்க நம்ப வச்சு அவங்கள நாங்க எதிர்ப்போம். பாத்தீங்களா, இது எவ்வளவு சிறப்பா இருக்கு. எங்க மக்கள்லாம் இதை நம்புதாங்க. பாத்தீங்களா, இது என்ன சொல்லுவீங்க? எங்க மக்கள்லாம் நம்பி நாங்க அவ்வளவு அழகா நாங்க அவரை எதிர்க்கிறத எங்க மக்கள் நம்புதாங்க. இதை விட சிறப்பு எங்களுக்கு வேற என்ன வேணும் நடுவர் அவர்களே? இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும் நடுவர் அவர்களே? அதுக்கப்புறமா இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க. மோடி ஐயா இந்த சென்னைக்கு வந்திருக்காங்க. எங்க உதயநிதி அண்ணன் இல்ல, நேர்ல போய் பார்த்து அப்படி கைய போய் அப்படி குலுக்குனாரு. நாங்க என்ன ஒரு அரவணைப்புக்காக குலுக்குறோம்னு நினைச்சீங்களா? நாங்க எதிர்த்தோம்ல. அப்படி இந்த கைய பிடிச்ச அமுக்கல அப்படி இந்த மாணிக்கெல்லாம் அப்படி சில நொறுங்கின சத்தம் கேட்டது. அதெல்லாம் ஒரு ரகசியம். அந்த ரகசியம் நாங்க ஏன்னா பக்கத்துல எங்க உதயநிதி என்னன்னாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்டுதான். அது வந்து ரகசியம். அதை வந்து வெளியில சொல்லல. அப்படி உள்ள வந்து கிணுங்கன்னு ஒரு சவுண்ட் கேட்டுதான். இப்ப மோடி ஐயா எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மாவு கட்டு போட போயிருக்காராம். அந்த அளவுக்கு நாங்க ஆமா, அந்த அளவுக்கு நாங்க கைய பிடிச்சி அப்படி குலுக்கல அது அருமையா எதிர்த்திருக்கோம். இது நீங்க வெளியில மக்கள் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க நாங்கெல்லாம் அரவணைச்சுதான் அப்படி தப்பா நினைச்சிட்டீங்க நடுவர் அவர்களே. இது தப்பு. நாங்க வந்து எதிர்க்கதான் செஞ்சிருக்கோம் நடுவர் அவர்களே. அடுத்து ஒண்ணு சிறப்பா ஒண்ணு சொல்ல போறேன், இதை கேட்டுக்கங்க. பாவூர் சத்திரம் ஊர்ல முருகர் கோயில் இருக்கு. நம்ம முப்பாட்டன் முருகன் அங்க இருக்காரு. இங்க வந்து 10 நாள் திருவிழா நடக்கும். இந்த 10 நாள்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு சமூகமா உள்ள போய்கிட்டு இருக்கும். ஆனா இந்த 10 நாள் அது பேர் வந்து 10 நாள் திருவிழா. ஆனா 11வது நாள் அங்க ஒரு பூஜை நடக்கும். அதை எல்லாரும் வந்து சிறப்பு பூஜைம்பாங்க. ஆனா அங்க உள்ள போறது யாரு தெரியுமா? இந்த ஆரியர்கள் தான். ஏன்னா 11வது நாள் தான் நாங்க அவங்க கோயிலுக்குள்ள உள்ள விடுதோம். இந்த 10 நாள் நாங்க எதிர்த்து 11வது நாள் தான் நாங்க உள்ள விடுதோம். அருமையான எதிர்ப்பு பாத்தீங்களா? ஏன்னா அவங்க இங்க உள்ளவங்க எல்லாம் நினைக்காங்க, என்ன நினைக்காங்க தெரியுமா? இந்த 10 நாளும் இந்த சாமிய எல்லா சமூகமும் தொட்டு அது வந்து அசுத்தமா இருக்குமா, அத வந்து சுத்தப்படுத்துறதுக்கு தான் அவங்க வந்து உள்ள போறாங்க அப்படின்னு இங்க உள்ளவங்க எல்லாம் நினைக்காங்க. ஆனா அப்படி இல்ல. 11வது நாள் நாங்க உள்ள அனுப்பியிருக்கோம். பாத்தீங்களா, இதுதான் நடுவர் அவர்களை நாங்க ஆரியத்தை எதிர்க்கிறோம். எவ்வளவு சிறப்பா எதிர்க்கிறோம். அதனால எங்களுக்கு ஆரியத்துல நாங்க தான் எதிர்க்கோம் சொல்லி எங்களுக்கு தீர்ப்பு வழங்கணும். இல்ல அப்படின்னா எங்க உதயநிதி அண்ணன் மோடி ஐயா கைய ஒரு குலுக்குனார் இல்லையா, வேண்டாம் உங்களை ஒரு குலுக்கு எங்க அண்ணன் குலுக்கு விடுவாரு. எங்க அண்ணன் ஒரே ஒரு குலுக்குவாரு. ஆனா எங்களுக்கு சார்பா தீர்ப்பு வந்துடணும். நன்றி வணக்கம். இப்பொழுது ஆரியத்தை திராவிட மாடல் அரசு எதிர்க்கிறது என்கின்ற தலைப்பில் மிக அருமையாக சங்கீதா ஈசக் அவர்கள் பேசியிருக்கிறார். ஒரு எப்படியெல்லாம் எதிர்க்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு கை குலுக்குவதிலும் ஆரியத்தை வந்து திராவிட மாடல் எதிர்க்கிறது அப்படின்னா அது உண்மையிலே ஒரு பெரிய எதிர்ப்பு தான் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா அந்த குலுக்குல அந்த கையே அப்படியே நரன்னு இந்த உடஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்றது அழகா சொன்னாங்க. இதை விட என்ன உங்களால எதிர்க்க முடியும்? இந்த ஆரிய எதிர்ப்பு வந்து இதை விட எப்படி பதிவு செய்ய முடியும் அப்படின்னு வந்து சிறப்பாக கேட்டிருக்கிறாங்க. இப்ப ஆரியத்தை திராவிட மாடல் அரசு அரவணைக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசணும். தங்கவேல் அவர்களை வரவேற்கிறேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் சமர் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் எமது ஆசான் வலையொலி சார்பாகவும் பனைவேளை சேனல் சார்பாகவும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்னை தமிழர்களுக்கு முதல் வணக்கம். பேரறிவர்
அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு அளப்பரிய தலைப்பில் இந்த சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரண்டு கொண்ட உறவுகளே, உலக மானுட தேசத்தின் பட்டிமன்ற வரலாறு என்பது உலகத்தில் பிற மொழி தேசிய இனங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழருடைய வாழ்வியலில் ஒன்றர கலந்தது இந்த பட்டிமன்ற நிகழ்வு. ஒரு பண்பாட்டு வாழ்வியலோடு சார்ந்தது. வேறு மொழி பேசுகிறவர்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பு அன்னை தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இந்த பட்டிமன்றம் ஒரு அளப்பரிய வாய்ப்பை, கருத்தாக்கத்தை, கருத்து பரிமாற்றத்தை இத்தனை ஆண்டுகளாக வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் சமகாலத்தில் எமது முன்னோர்கள் நடத்திய பட்டிமன்றம் எல்லாம் ஒரு அரங்கத்திற்குள் மக்களை அழைத்து வந்து எந்த ஒரு பயன்பாடும் இல்லாத தலைப்புகளில் மாமியாலா மாமனாரா, கொழுந்தனா நாத்தனாரா, அடுப்பாங்கரையா படுக்கையறையா இப்படி என்று பெரும் இழிநிலையில் மக்களை சிந்திக்க விடாமல் சிந்திக்க வைப்பதாக சொல்லி சிரிக்க வைத்து மக்களை மடமைத்தனமாக மாற்றியதுதான் இந்த அறிஞர் பெருமக்கள் நடத்திய பட்டிமன்றத்தின் மரபாக இதுவரை இருந்து வந்தது. ஆனால் நாமல் கட்சியின் உங்கள் வயிற்றில் இருந்த இந்த ஏழை எளிய பிள்ளைகள் தான் எல்லா தளங்களிலும் பயணிக்கிற இந்த பிள்ளைகள் எமது மரபு சார்ந்த பட்டிமன்றங்களிலும் ஊடாக எமது மக்களை அணுக வேண்டும் என்கிற பெரும் முயற்சியோடு சிரிக்க மட்டுமல்லாமல் சிந்திப்பதற்காக, உண்மையில் சிந்திப்பதற்காக பயன்பட வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு அளப்பரிய முன்னெடுப்பை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு தொடர்ச்சியாக எம்மினவர்கள் ஆதரவு கொடுக்க முடியும். இந்த பட்டிமன்றத்தின் அவையோர்கள் அனைவருக்கும், மூத்தவர்களுக்கும், என் உடன் பிறந்தார்களுக்கும் நன்றியுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, திராவிடத்தை ஆரியம் அரவணைக்கிறது என்பது, அந்த தலைப்பு என்பது தவறு என்று நினைக்கிறேன். ஏனென்றால் திராவிடம் எப்போது தோன்றியதோ தோன்ற மாத்திரத்திலே ஆரியத்தோடு கலந்தாகிவிட்டது. அது நீட்சி பெறவே இல்லை. நீங்கள் இத்தனை ஆண்டுகளில் திராவிடத்தை தோற்றிய அந்த சித்தாந்தத்தின் காரியதரிசியாக இருக்கிற தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக தோற்றுவித்தார்? ஆரிய எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, தீண்டாமை எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு, இத்தனை சொல்லியாகிவிட்டது. அந்த பெரியாரை முன்னேற்றியராக கொண்டு, அவரை முத்தாய்ப்பாக கொண்டு, அவரை தலைவர் பெருமக்களாக ஏற்று, போராளியாக ஏற்று பல்வேறு தலைவர் பெருமக்கள் இங்கே பயணித்தார்கள். அந்த அமைப்பை வலுப்படுத்தினார்கள். இத்தனை ஆண்டுகளாக போராடினார்கள். எந்த ஆரியத்தை எதிர்த்தீர்கள்? எந்த சித்தாந்தத்தை எதிர்த்தீர்கள்? எந்த சமஸ்கிருதத்தை எதிர்த்தீர்கள்? எந்த தீண்டாமை வன்கொடுமை எதிர்த்தீர்கள்? எந்த இதை ஒழித்து விட்டீர்கள்? இது பெரும் அவலம் இல்லையா? நன்கு பாருங்கள் நடுவர்களே, தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய இந்த திராவிடம் என்கிற பெயர் இன்று வரை நீட்சி பெற்று அது திராவிட மாடலாக இத்தனை ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது முத்தாய்ப்பு அவர் தான் தொடங்கியது. ஆனால் அவர் எதை ரொம்ப முனைப்பாக காட்டி எதை வேறறுக்க வேண்டும் நினைத்தாரோ, இந்து மத சதானந்தத்தை எப்படி எதிர்த்தாரோ, அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை எப்படி எதிர்த்தாரோ, ஆனால் எதிர்த்த மாத்திரத்திலே அதோட ஒன்றோட கலந்து போனார். நம்ம தமிழ் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வில் தொடங்கும் பொழுது அந்த நிகழ்வை தமிழ் திருமண சட்டம் என்று பதிவு செய்யுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. தமிழர் திருமண சட்டம். ஆனால் அங்கே கோரிக்கை வைக்கிற பொழுது அப்போது பெரியார் அவர்கள் அந்த கோரிக்கை ஏற்று என்ன சொல்றாருன்னா, சீர்திருத்த திருமணம் என்று பதிவு செய்வோம், கோரிக்கை வைப்போம் என்று சொல்றாங்க. ஏன் தமிழர் திருமண சட்டம் இருந்தா என்ன? ஆனால் நடைமுறையில் இருப்பது இந்து திருமண சட்டம். அந்த இந்து மதத்தை நான் எதிர்க்கிறேன். அந்த சடங்கியலை நான் ஏற்கிறேன். அங்க இருக்கிற மரபுகளையோ புரோகிதர்களோ நான் எதிர்க்கிறேன். அப்படி என்றால் நான் திருமணம் பண்ணும் போது நான் பதிவு செய்ய பொழுது எனக்கு இந்த தனித்தமான தமிழ் திருமண சட்டம், தமிழர் திருமண சட்டம் தான் இருந்திருக்கணும். எப்படி சீர்திருத்த திருமணமாகும்? சீர்திருத்தம் என்பது என்ன? இதை 1967 தான் முதலமைச்சர் இருக்கிற CN அண்ணாதுரை என்ன சொல்றாரு, உடனடியாக ஒரு சட்டத்தை கொண்டு வர பார்க்கிறாங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த சீர்திருத்த சட்டத்தை
பதிவு செய்யலாம் என்று ஒரு ஆணையை பிறப்பித்த சட்டமாக்கி அதை எதோடு இணைக்கிறார்கள் என்றால் இந்த இந்து மத திருமண சட்டத்தோடு தான் இணைக்கிறாங்க. தன் வாழ்நாள் முழுமைக்கும் தன் கையில் மூத்திர சட்டியோடு இந்து மதத்தை எதிர்த்த பெரியார், இந்த ஆரிய பார்ப்பன சித்தாந்தத்தை எதிர்த்த, சமஸ்கிருதத்தை எதிர்த்த பெரியார், சடங்கியலை எதிர்த்த பெரியார், தன் கடைசி காலத்தில் தனக்கென்று துணைவியார் வேண்டும் என்று, தன் சொத்துரிமைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று, தன்னை வழிநடத்த ஒரு ஆள் என்று தான் வளர்த்த விமர்சனத்துக்குட்பட்ட மகளையே திருமணம் பண்ணினால் கூட அவர் பதிவு செய்கிற பொழுது நான் பகுத்தறிவு இந்து என்றுதான் பதிவு செய்தார். அவர் பேரை போடும்போது ஈவே ராமசாமி நாயக்கர் நான் ஒரு பகுத்தறிவு இந்து என்றுதான், நான் இந்து இல்லை என்று அவர் சொல்ல முடியல. நீங்க சரியான ஆளுமை மிக்க இந்த திராவிடத்தின் சித்தாந்தம் ஆணித்தரமாக இருந்தால் அப்போதே இந்துங்கிற ஏற்று எதிர்த்திருக்கணும். வீரமாமுனிவர் என்கிற ஆங்கிலேயர் தன் பெயரை வீரமாமுனிவர் என்று தூய தமிழில் வைத்துக் கொண்டாரே தவிர அவர் தூய தமிழில் பேசாததுதான் பெரும் அபத்தம். அவர் தமிழர் என்று பேசியிருக்கணும். தமிழர் என்றார், கேவலம் கெட்டு போச்சு. ஐயா நெடுஞ்செழியா சொல்லுவாங்க, தமிழ் தேசியத்திற்கு அதன் ஆணி வேரில் ஊற்றுகிற வெந்நீர் என்பது திராவிடம் அப்படிங்கிறார். நீங்க திராவிடம் என்று சொல்லாடலே ஆங்கிலேயர்கள் தமிழர்கள் 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 அது அந்த மருவிதான் திராவிடர்கள் என்று வருது. அப்படி திராவிடர் என்று சொல்வது தமிழ் தேசியத்தில் அடிநாதத்தில் அடி வேரில் ஊற்றுகிற வெந்நீர் என்று பதிவு செய்கிறார். இங்கு திராவிடம் என்பதே இல்ல. அது ஆய்விருந்த பெருமக்கள் அந்த வார்த்தையை பிழையாக பயன்படுத்தியது. வீரமாமுனிவர் மட்டும் தூய தமிழில் அதை தமிழர் என்று பதிவு செய்தால் இந்த கேடு வந்திருக்காது நமக்கு. எனக்கு முன்பாக பேசிய கருமொழி கண்ணன் அவர்கள் சொன்னாங்க, அவர் கையை பிடித்து முறுக்கிய பொழுது பார்த்தீர்களா எத்தனை முறுக்கல் என்று. அது பல்வேறு உள்ளவர்கள் பல்வேறு பார்த்தார்கள். நான் அவ்வளவு பெரிய அறிஞர் பெருமக்களாக பார்க்கல. எங்க ஊர்ல பாம்புக்கள் சந்தையில சந்தை நடக்கும். பாம்புக்கள் சந்தையில கூட பெரிய பெரிய வியாபாரிகள் கை கொடுத்து கொடுக்குவாங்க. அப்படி குளிக்கிறதா பரவாயில்ல. இந்த குக்கிராமத்துல கோழி வியாபாரி கை கொடுப்பான் தெரியுமா? நேரம் பார்க்கணும். அப்படி நேரம் கை கொடுத்தா அது ஒருத்தரை வரவேற்கிறோம், ஒருத்தர் ஓரமாண்டு ஒருத்தர் இப்படி கை கொடுத்தா அது எப்படிங்க? கோழி வியாபாரி கூட கை இப்படி கொடுக்க மாட்டாங்க. இல்ல அது திராவிட மாடலா இருக்கலாமோ அந்த கை கொடுத்தது? இதுதான் திராவிட மாடல் விளக்குங்க எங்களுக்கு. இதுதான் திராவிட மாடலா? ஒரு புரோக்கர்கள் கை கொடுப்பது இது. ரெண்டு பேரும், ஒரு அரசு, ஒரு பிரதமரும் ஒரு முதலமைச்சரும் கொடுக்கிறது தோரணையா இது? மற்ற நாடுகள்ல பாருங்க, இருவரும் கை கொடுத்தாங்க எப்படி கொடுக்கறான், எவ்வளவு கம்பீரமா நேருக்கு நேர் பாக்குறான், நெத்திக்கு நேர் பாக்குறான், கை நேரா கொடுக்கறான், குளுக்கறான். பாக்குறப்பல நமக்கு ஒரு துடிப்பு வரும். இவர் ஒரு பக்கம் தள்ள காட்டுறாரு, அவர் ஒரு பக்கம் பாக்குறாரு, இவர் ஒரு பக்கம் கையை பிடிக்கிறாரு, இவர் ஒரு பக்கம் கை தட்டுறாரு. யாருக்கு சம்பந்தம் வந்திய? நீங்க யாருக்கு தூவிக்கு வந்திய? யார் வீட்டுல குவிக்கிய? தமிழருடைய காதல குவிக்கியல? அது ஒரு திராவிட மாடலா இருக்கும் நினைக்கிறேன். கேடுகெட்ட மாடல் இது. இது கேடுகெட்ட மாடல். இது திராவிடம் என்பது ஆரியத்தோடு எப்போதும் ஒன்றரை கலந்து நாசமாய் போய்விட்டது. இன்னும் இந்த வார்த்தை எதற்கு பயன்படுத்துறான்னா நம்மளை ஏய்த்து பிழைப்பதற்காக, தமிழர்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்துறான். எத்தனை கேடுகெட்ட இழிநிலை இது! இதை நாம் ஏற்கலாமா? இந்த திராவிடம் தான் இத்தனை ஆண்டு காலத்தில் இத்தனை முறை இதே சொல்லி நாங்கள் இருக்கிறோம், தமிழர்கள் இருக்கிறோம். நீங்க நல்லா பாருங்க, தமிழருடைய நிலம் இத்தனை ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 3000 சிலைகள் அந்நிய தேசத்திற்கு கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடத்தப்பட்டதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யாரு? இந்த திராவிட ஆட்சி 60 ஆண்டு காலம். கடத்தி கொடுத்தது யாரு? ஆட்சி அதிகாரத்தில் உள்ள இருக்கிற பார்ப்பனர்கள். கோயில் சிலை யாருக்கு உள்ளது? இந்த பாப்பாங்க உள்ளதா, இந்த ஆரியனுக்கு உள்ளதா, இந்த திராவிட ஆட்சி காலத்தில் உள்ளதா? எமது பாட்ட முப்பாட்டன் வடித்த சிலை, அவன் கட்டிய கோயில், அவனுடைய சொத்தும் அவனுடைய உழைப்பும் அவனுடைய வரியும் அவன் சேர்ந்து அவன் முப்பாட்டன் கட்டி வைத்த கோயில் சிலைகளை அண்ட நாட்டு கடத்திட்டான். இது யாருடைய சொத்து? தமிழுடைய சொத்து. இது திராவிடம் பாதுகாத்ததா இல்ல ஆரியம் பாதுகாத்ததா? ஆரியம் பாதுகாத்தது என்றால் திருடியவனை நீ காட்டி கொடுத்திருக்கணும். இல்ல திராவிடம் பாதுகாத்தது என்றால் அந்த ஆரிய பார்ப்பனர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ரெண்டுமே இல்லையே. சிலை எப்படி தானா போயிடுச்சா? இதை விட ஒரு எடுத்துக்காட்டு இந்த மண்ணில் வெறும் கேவலம் உண்டா? இதை கோயிலை கட்டி எழுகிற இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம், இந்த RSS பாரதிய பேசுமா? என்ன கேடுக்கு இந்த நாடு எதிர்க்கு தெரியுமா? இவர்கள் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பேனா சிலை மற்ற இந்த அரசுடைய திட்டங்களுக்கு அவர்கள் வரவேற்கிறாங்க. நீங்க கடந்த ஆட்சி கூட பாத்தீங்கன்னா இரண்டே ஒரு முதலமைச்சர் துணை அமைச்சர் 2 பேர் தான் பார்த்தாங்க. ஆனா அதற்கே அடிமை 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 என்று பரிசம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு
தலைவர், அப்பா, மகன், தங்கச்சி, மகன், அவ வீட்டு நாய்க்குட்டி, அவ வீட்டு பன்னிக்குட்டி, அது கோயில் எல்லாமே போய் பார்த்துச்சு. குடும்பம் ஒட்டுமுழுக்க போய் பார்த்தீங்கள. மற்ற அமைச்சர்களை காணும். இப்போ அரசு அதிகாரிகளாக அரசு இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் யாரும் போய் பார்க்கல. ஆனா ஒரு குடும்பம் தானே திரும்ப திரும்ப பாத்தீங்க. இந்த இடிநிலையில் தான் எப்போது இந்து அறநிலைத்துறை என்கிற ஒரு துறையை எப்போது திராவிட ஆட்சி காலத்தில் இன்று வரை நடைமுறை இருக்கிறதோ அப்போதே நாம் எழுதிக் கொள்ளலாம். ஆரியத்தோடு திராவிடம் எப்போதோ கைகுலுக்கி ஒன்றரை கலந்து மண்ணாகி மக்கி போய்விட்டது. இனி அந்த சித்தாந்தம் எடுபடாது. இனி இந்த ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் மாற்று சித்தாந்தம் என்றால், மாற்று சத்தியமான வாக்குறுதி என்றால் அதில் தமிழ் தேசியம் மட்டும்தான். பெரியார் மட்டும் இல்லாது போயிருந்தால், திராவிடம் என்ற சொல்லாடல் மறுகாமல் இருந்திருந்தால், இன்றைய இருக்கிற அனைத்து மாற்றங்களும் தமிழ் தேசியத்தால் விளைந்தது, தமிழர்களால் விளைந்தது, தமிழ் தேசியத்தின் ஒப்பற்ற ஆகச் சிறந்த பயனால் விளைந்தது என்று வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் கேடு இந்த திராவிடம் என்கிற வார்த்தை நம்மை பின்னோக்கி நகர்த்திக் கொண்டிருப்பதை ஆகச்சிறந்த எமது நடுவர் அவர்கள் நீங்கள் தீர்ப்பாக வழங்க வேண்டும். சகோதரி சொல்வதற்காக நீங்கள் பயந்து போய்விட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் அண்ணன் பேனாசில வைத்தால் அவர் பேனாசிலை உடைப்பேன் என்கிறார். நீங்கள் தீர்ப்பை தவறாக சொல்லிவிட்டீர்கள் என்றால் உங்கள் மண்டையும் பத்திரமாக இருக்காது என்பதை நடுவர்களுக்கு எச்சரிக்கை விட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இப்பொழுது ஆக்கோ தங்கவேல் அவர்கள் சிறப்பாக பேசியிருக்கிறார். ஒரு பக்கம் மண்டை உடையுங்காங்க, ஒரு பக்கம் கை உடையுங்காங்க. நடுவர் பாடுதான் திண்டாட்டம் போல இருக்கு. திராவிட மாடல் அரசு ஆரியத்தை அரவணைக்கிறது என்று, திராவிட மாடல் அரசு ஆரியத்தை அரவணைக்கிறது என்று ஒரு சிறப்பான ஒரு பேச்சு, பல்வேறு எடுத்துக்காட்டுகளை வைத்து பேசியிருக்கிறார். இப்பொழுது ஆரியத்தை எதிர்க்கிறது என்கின்ற தலைப்பில் இரா கந்தசாமி அவர்கள், பனை ஓலை வலையொலியின் நிறுவனர் அவர்கள் பேச அழைக்கிறார். உலக தாய் தமிழ் உறவுகளுக்கும் உள்ளூர் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் சமர் தொலைக்காட்சி நிறுவனர் அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும், இங்கு என்னுடன் உரையாட வந்திருக்கும் சகோதரர் அவர்களுக்கும், எதிரணியில் எனக்கு எதிராக வாதிட்ட சகோதரர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புதிய முயற்சி. இந்த பட்டிமன்ற வரலாற்றில் இதுவரைக்கும் பெரிய ஆளுமைகள் என்று சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய லியோனி, பேராசிரியர் சாலமன் பாப்பையா போன்றவர்கள் எல்லாம் இந்த பட்டிமன்றத்தை மக்களை சிரிக்க வைப்பதாக கூறிக்கொண்டு நகைச்சுவை பட்டிமன்றம் என்று வீதி எங்கும் ஒளிநாடா தயார் செய்து பட்டிமன்றத்தை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்களோட இந்த முயற்சி என்பது கருத்தியலாகவும் இந்த பட்டிமன்றத்தை நமது தமிழ் மக்களுக்கு செலுத்த முடியும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கு உலக தமிழர்களும் உள்ளூர் தமிழர்களும் ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தை எனதோட வாதத்தை துவங்குகிறேன். திராவிட மாடலை ஆரியம் எதிர்க்கவில்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. எதிர்க்குது அப்படின்னு நான் அடிச்சு சொல்றேன். எப்படின்னா, நீங்க உடனே இப்ப உள்ள வரலாற்றெல்லாம் பேச வேண்டியதில்லை. ஒரு 2020க்கு பின்னாடி போயிருங்க. சும்மா இப்ப உள்ளதை சொல்லிக்கிட்டு அவரை கையை கொடுத்தாரு, ஆதரிச்சாரு, அரவணைச்சிட்டாங்க அப்படிலாம் பேசிடக்கூடாது. 20ல என்ன செஞ்சோம்? நடுவர் அவர்களே 2020 வரலாறு எல்லாம் பார்த்திருப்பீங்க, வலைவலியில பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எப்படி எதிர்த்தோம் பாத்தீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். மிகப்பெரிய ஒரு 100 அடி உயரத்துக்கு பெரிய கயறு, அங்க ஒரு 20 அடி சுற்றளவுக்கு பெரிய காற்றடைத்த பலூனு. அதுல பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தா சேட்டலைட்ல தெரியும் நடுவர் அவர்களே, கோபேக் மோடி சேட்டலைட்ல இருந்து தெரியும். சேட்டலைட்ல தெரியும். அமெரிக்கா உளவுத்துறை அதை வாட்ச் பண்ணிருக்கான். இங்க கோபேக் மோடி அப்படிங்கறத அமெரிக்க உளவுத்துறை சேட்டலைட் மூட்டை வாட்ச் பண்ணி உலக நாடுகள் எல்லாம் சொல்லியிருக்கான்.
ஆரியத்தை திராவிடம் தமிழ்நாட்டில் மிக உயரமாக எடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு. அப்ப அந்த உயரம் அப்ப கணக்கிட்டு இருக்கீங்க அப்ப. இது போதாதா? இதெல்லாம் மற்ற பேச்செல்லாம் விடுங்க நடுவர் அவர்களே. இந்த உயரத்தில் எதிர்ப்பதற்கு யாருக்காச்சும் துணி இருக்கா உங்களுக்கு? இல்ல. அது எங்களால் மட்டும்தான் முடியும், திராவிடத்தால தான் முடியும். அதை நீங்க முதல்ல உணர்ந்துக்கோங்க. தீர்ப்பு சொல்றதுக்கு முதல்ல இதெல்லாம் பாத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. குறிச்சுக்கிட்டீங்களா? தஞ்சாவூர் கல்வெட்டுல குறிக்கணும். இல்ல, அதுக்கு தஞ்சாவூர் கல்வெட்டுல பதிஞ்சு கிடக்கிற கல்வெட்டுல குறிச்சீங்கன்னா தான் பின்வரும் சந்ததிகள் தோண்டி எடுத்து படிப்பாங்க. ஆமா, அத குறிச்சு வச்சுக்கோங்க. இதை விட நான் ஏற்கனவே என்னோட சகோதரி சகோதரெல்லாம் பேசினாங்க. இதை விட நீங்க ஆழமா நாங்க எப்படி இந்த திராவிடத்தை எதிர்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க இந்த வலையொலிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாக்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? ஏதோ லைட்டா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம வேல்வீச்சு செந்தில் அப்படின்லாம் ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் மனோஜன்லாம் ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் மைனர்லாம் ஒருத்தர் இருப்பாரு. இவங்களோட வலைக்காட்சிகளை நீங்க பார்த்தாலும் நீங்க பேச வேண்டிய அவசியமே இருக்காது நடுவர் அவர்களே. அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. ஐயோ, நீங்க பாருங்க, புதுசால இருக்கு இதெல்லாம். நான் இங்க பேச வேண்டியதே இல்ல, அந்த காணொலி உங்ககிட்ட காட்டினாலே போதும். நாங்க எப்படி எதிர்த்திருக்கோம் அப்படிங்கறத வரலாற்று அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆழமாவும் எடுத்திருக்கீங்க, உயரமாவும். உயரம் ஆழம் சைடா எதிர்க்கணுமா? நம்ம தம்பி இருக்காருல உதயநிதி, அவர் போனாரு, சைடா போனாரு. எங்க போனாரு? தலைநகரத்துக்கு போனாருங்க. அதாவது உங்க அண்ணன் சொல்லுவாங்க, எங்க அண்ணன் சிங்கத்தோட குகைக்குள்ள போய் அப்படி சீண்டி பார்த்தாரு அப்படின்னு. அவங்க வாய்க்கால தான் பேசுறாங்க. உண்மையான சிங்கம் உதயநிதி போனாரு. எங்க பிரதமரோட அலுவலகத்துக்கு போனாருங்க. போயிட்டு அங்கே போய் நீ உங்களுக்கெல்லாம் அதை காட்டுங்க அப்படின்லாம் கேட்பீங்க. ஆனா எங்களுக்கு தெரியும், என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொன்னாரு அப்படின்னா, நீட்ல விலை கொடுக்க முடியுமா முடியாதா? பிரதமர் அவர்களை நீட்ல விலக்கு தர முடியுமா முடியாதா கேட்டாருங்க. உங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். அந்த காணொலியே வரலையே வெளியே. காணொலி வரக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே மேல வரைக்கும் விட்டதுனாலதான் அமெரிக்காக்காரன் பதிவு பண்ணி உலக நாட்டுல எங்களை தமிழ்நாட்டுல ஒரு தாழ்வான இடத்துக்கு எங்களை பரப்புனாங்க. அதனால இந்த எதிர்ப்பை நாங்க ரகசியமா தான் வச்சிருக்கணும்னு எங்க அப்பா உத்தரவு. ஆமா, அதனால கேட்ட கேள்வி நீங்க தமிழ்நாட்டு பக்கம் வந்துட முடியாது, பாத்துக்கோங்க ஐயா. ஐயான்னு சொல்லுவோம், அதுக்கு மேலையும் சொல்லி இருக்கோம், சொல்ல முடியாது, பாத்துக்கோங்க. இப்படி எல்லாம் போய் பயங்கரமான வார்த்தைகள் பேசிட்டு வந்திருக்கீங்க. பயங்கரம், கொடூரமான கொடூரமான வார்த்தைகள். இதெல்லாம் நீங்க உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வேணாம், ரகசியமா நம்ம தனியா கூட உங்ககிட்ட சொல்றேன், இந்த பொது வெளியில சொல்ல வேணாம். இப்படி எல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களை. இவங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு பேசுறாங்களா இல்ல படிக்காம பேசுறாங்களா? மத்த ஐயா பசுமன் ஐயா அவர்களை மிகச்சிறந்த பேச்சாளர், அறிவாளர், நிறைய தேடல் உள்ளவர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இவர் சும்மா இந்த உள்ளூருக்குள்ளேயே அப்படியே குண்டு கட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு தெரியும். அவருக்கு துணையா வந்திருக்கிற தங்கவேல் அண்ணன், என்னோட சகோதரி. அவங்க நான் ஒரு மாதிரி பேசக்கூடாது, ஏன்னா அந்த சகோதரி அவங்களும், ஏன்னா அவங்க அண்ணன் சொல்லி கொடுக்கறத தானே தங்கைகள் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பாருங்க நடுவர். அதனால நடுவர் அவர்களை இன்னும் ஆழமாலாம் பேசலாம், ஏன்னா நிறைய இருக்கு. ஏன்னா இருந்தாலும் ஒளி அளவு வேற கம்மியாக குறைந்துருச்சு. அதனால இன்னொரு நீங்க அடுத்ததா எனக்கு ஒரு வாய்ப்பு அடுத்த பட்டிமன்றத்தில் கொடுத்தீங்கன்னா இன்னும் தெளிவாவே உங்கள்கிட்ட எப்படி எதிர்த்தோம்ங்கிறத மேல சொல்லியாச்சு, கீழே சொல்லியாச்சு, சைடா சொல்லியாச்சு. இன்னும் என்னென்ன மறைமுகமா நாங்க எதிர்த்தோம் அப்படிங்கிறத புட்டு ஆதாரங்களோட உங்கள்கிட்ட விளக்குவேன் நடுவர் அவர்களே. அதனால தீர்ப்பை எங்களுக்கு சாதகமா சொல்லி உலக தமிழர் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய கந்தசாமி அவர்கள் ஆரியத்தை எப்படியெல்லாம் திராவிடம் எதிர்க்கிறது என்பதை பற்றி, அதாவது ரைட் சைடு, லெப்ட் சைடு,
சென்று இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளவு ஆழம் அகலம் அதெல்லாம் குறித்து ரொம்ப விலாவாரியா விளக்குனாங்க. இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து உலகத்துல யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விளக்கம். ஆரியத்தை எதிர்ப்பதுல இப்படி ஒரு ஒரு வழிமுறை எல்லாம் இருக்குதா அப்படின்ற வகையில ஆமா, விருதுக்கு சொன்ன மாதிரி கந்தசாமி அவர்களுக்கு நிச்சயமாக விருது காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். இரண்டு பக்கமுமே ஒரு மிகச்சிறந்த விவாதம். அதாவது இருவேறு கருத்துக்களுடைய மோதலே ஒரு புதிய கருத்துக்களை தோற்றுவிக்கிறது என்று சொல்கிறார் மார்க்ஸ். அதனால கருத்து மோதல் தான் ஒரு புதிய கருத்துக்களை தோற்றுவித்து ஒரு புதிய சமூகத்தையும் படைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்கின்ற காரணத்தினால்தான் நாம் இந்த பட்டிமன்றமாக நாம் இதை தொடர்ச்சியாக புதிய கருத்துக்களை விவாத பொருளாக்கி கொண்டிருக்கின்றோம். நிறைய சொன்னாங்க, பல்வேறு பட்டிமன்றங்கள் இன்றைக்கு மாமியாரா மாமனாரா, புதிய பாடலா பழைய பாடலா என்று சினிமாக்களையும் கலாச்சார சீர்கேடுகளையுமே மையமாக வைத்து பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய வாழ்வியலை, தமிழர்களுடைய பண்பாடுகளை, கலாச்சாரத்தையும் தூக்கி நிறுத்துகின்ற விதமாக ஒரு புதிய வரலாறு படைக்கின்ற பட்டிமன்றமாக நம்முடைய பட்டிமன்றங்கள் இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திராவிட மாடல் அரசு ஆரியத்தை அரவணைக்கின்றதா எதிர்க்கின்றதா என்கின்ற தலைப்பில் இந்த பட்டிமன்றம் மிகச்சிறப்பான விவாதங்களை மையமாக வைத்து நடைபெற்றது. இப்பொழுது தீர்ப்புக்கு சொல்லணும், தீர்ப்பு வரணும். திராவிடம் என்றால் என்ன என்று இப்பொழுது அனைத்து தரப்பு மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இரண்டு தரப்பினரும் மிகச்சிறந்த பேச்சு. ஆரியத்தை எதிர்த்துதான் திராவிட கட்டமைப்பே இங்க தமிழகத்தில் வந்து உருவாகுது. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் முதல்ல தோன்றுது. அதுக்கப்புறம் அது நீதி கட்சியாக மாற்றம் பெறுது. அதற்கு அப்புறம் திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சி வருது. அப்படியானால் திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சி என்பது பிராமணிய பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய வகையில்தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கின்றது. இந்த பிராமணியம் பார்ப்பனியம் என்பது ஒரு சனாதன கட்டமைப்பு. ஏதோ ஒரு பிராமணர்களை எதிர்ப்பது அல்ல, அது ஒரு கட்டமைப்பு. மேலிருந்து கீழாக அல்லது சாதியமாக மனிதர்களை உயர்வானவர்களாக தாழ்வானவர்களாக வகைப்படுத்துகின்ற ஒரு கோட்பாடு. அப்ப இந்த கோட்பாடுகளை எதிர்ப்பதுதான் இந்த திராவிடம் என்று சொல்லி தமிழர்களுடைய தலையிலே மிளகாய் அரைத்து தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் திராவிடம் வந்து கோலச்சி கொண்டிருக்கின்றது. உண்மையிலே திராவிட அரசு, திராவிட இயக்கங்கள் பார்ப்பனியத்தை அல்லது பிராமணியத்தை அல்லது இந்த சனாதன கோட்பாடுகளை எதிர்க்கிறதா இல்லையா என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய கரு. அந்த வகையில் யாரையும் முற்று முழுதுமாக நாம் சரி என்றும் சொல்ல முடியாது, தவறு என்றும் சொல்ல முடியாது. அதனுடைய நடைமுறை தான் தீர்மானிக்கும். இந்த நடைமுறையை பொறுத்துதான் ஒருவர் சரியாக இயங்கி இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி தெரியும். அப்படியானால் நாம் இந்த நடைமுறையை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வரலாறுகளை நாம் உற்று நோக்க வேண்டும். அப்படி வரலாறுகளை உற்று நோக்குகின்ற போது இந்த திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சி தமிழர்களை ஒரு ஏமாற்றி ஆட்சி அமைக்கின்ற அல்லது ஏமாற்றி பிழைக்கின்ற மடைமாற்றுகின்ற வகையில்தான் இந்த திராவிடம் இருக்கிறது என்பதுதான் இவர் ரெண்டு தரப்புமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக நாம் உள்வாங்க வேண்டியிருக்கின்றது. இன்றைய வரைக்கும் திராவிடம் வந்து ஆரியத்தை எதிர்க்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே அரவணைத்து போகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒருவர் ரகசியமாக போறாரு, பாக்குறாங்க, அங்க என்ன பேசுறாங்க, என்ன ஒப்பந்தம் போறாங்கன்னு கூட தெரியல. இங்க வந்து கை கொடுக்குறாங்க. ஆட்சியில இல்லாத போது பலூனை பறக்க விடுறாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சமாதான உடன்பாடுதான் தமிழர்களுக்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. வேற எந்த இதுவும் இல்லை. இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு விதமாகவும் நடக்கின்ற அந்த நடைமுறைதான் எங்களை சந்தேகத்திற்குள்ளாக்குகிறது என்பதுதான் இப்பொழுது நம்முடைய ஒரு செய்தியாக இருக்கின்றது. உண்மையிலே இவர்கள் பார்ப்பனியத்தை அல்லது வந்து சனாதனத்தை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சாதிய கொலைகள்,
சாதிய ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கிறது, ஊருக்கு ஊர் அதிகரித்திருக்கிறது. ஆகவே இவருடைய நடைமுறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே எதிர்த்திருந்தாங்க அப்படின்னா அந்த 60 ஆண்டு காலத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மாற்றம் இல்லை, அப்படியானால் இவர்கள் சமரசமாகி விட்டார்கள் என்றுதான் பொருள். இந்த சமரசம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது திராவிட மாடல் என்று ஒரு பழைய பொருளுக்கு ஈயம் பூசி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நடைமுறை காட்டுகிறது. ஆகவே இந்த திராவிட மாடல் எப்படி ஆரியத்தை எதிர்க்கிறது என்று இவர்கள் வஞ்ச புகழ்ச்சியாக சொன்னதெல்லாம் எடுத்துக்கொண்டாலும் கூட தீர்க்கமாக ஒரு கருத்தியலிலிருந்து இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் ஒரு மையப்புள்ளியில் தான் இருக்கிறது. திராவிட மாடல் அரசு ஆரியத்தை அரவணைக்கிறது என்ற மையப்புள்ளியில் தான் வந்து இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது. இவங்க என்ன சொன்னாங்க? தீர்ப்பு வந்து மாத்தி சொன்னாங்கன்னா மண்டை உடைப்போம்னு சொன்னாங்க. இந்த பக்கம் என்ன சொன்னாங்க? தீர்ப்பு நாங்க எப்படி வந்து ஸ்டாலின் வந்து அவரு மோடியுடைய கையை பிடித்தாரோ அந்த மாதிரி உங்க கையை பிடிச்சு கையை நொறிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப நேரம் வேற ஆயிட்டு வருது, நான் வேற வீட்டுக்கு போகணும். கையா மண்டையான்னு பார்த்தா என்ன, நமக்கு வந்து எந்த கால சூழ்நிலையும் நாம் உறுதியாக ஒரு நிலைப்பாடுகளில் நிற்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இருதரப்பும் இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறது. ஆகவே ஒரு நடுநிலை என்பது உலகத்தில் இல்லை. ஆகவே ஒரு முடிவுக்குத்தான் வர வேண்டியிருக்கிறது. ஆகவே இருதரப்பு பேச்சையும் நாம் கருத்தில் கொள்ளுகின்ற போது திராவிட மாடல் அரசு ஆரியத்தை அரவணைக்கிறது 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 என்ற தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.